Taste the Daily. சேலம் நெடுஞ்சாலை நகரில் கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிய ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் முழக்கம். விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி முதல் கல்லூரி வரை பெண் குழந்தைகளுக்கு எதிராக நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் அவலம். வேலூர் அருகே குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம் பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததோடு வீடியோ எடுத்து மிரட்டிய காம கொடூரர்கள். காய்கறி தங்கம் விலை நிலவரம் போல் கடந்த சில நாட்களாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வேடிக்கை பார்க்கும் திராவிட மாடல் அரசு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய அரசு பள்ளி மாணவியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியதுடன் கோயிலில் திருமணம் செய்த 24 வயது இளைஞர். பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்துள்ள விடியா அரசின் ஏவல் துறை இன்னும் இளைஞரை கைது செய்யாமல் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் 16 வயதுடைய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரத்தில் காதலிப்பதாக கூறி 14 வயதுடைய சிறுமிக்கு 2 வருடமாக பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அரங்கேறி வரும் நிலையில் திராவிட மாடல் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய இளைஞர் பிடிபட்டார். திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தை அடுத்து மேலும் ஒரு மாணவி புகார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இன்னும் எவ்வளவு மாணவிகள் சிக்கியுள்ளார்களோ என மக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. தனது மகளை அடித்து கொன்றுவிட்டதாக அவரது தாய் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ள நிலையில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் வேறு மாநிலத்தில் நடப்பது போல அமைதியாக இருக்கும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். இதுக்கு போய் அம்மாடி அடிச்சாங்க, நான் போய் கேட்டு வந்தேன், ஏன் அடிக்கிறீங்கன்ட்டு. எதுக்காக அடிக்கிறீங்க? நான் பணம் கட்டல மாசம் அவளுக்கு ஸ்டடீஸ் முக்கியன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க அங்க விட்டோம். அவளுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, பப்ளிக் எக்ஸாம் மீதான கூட்டு போயிடலான்னு என் புள்ளைய நான் விட்டு வச்சானே. என் புள்ள கேள்வி கேட்கவே என் புள்ளைய சாவடிச்சிட்டாங்களே, என் புள்ளைய சாவடிச்சிட்டாங்களே. வேலூரில் ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லை தரப்பட்டு ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் குழந்தை உயிரிழப்பு. பெண்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத முதல்வரோ சாப்பிட்ட அல்வா ஜீரணிக்க நடைபயிற்சி மேற்கொண்டு வரும் அவலம். பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதுடன் அவர்களின் கல்வி தகுதியையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. வெறும் அட்டை கத்தி அறிவிப்புகளை வெளியிட்டு திமுக அரசு இதுவரை ஒரு வழக்கிற்கு கூட ஒருவருக்கும் தண்டனை பெற்றுத்தரவில்லை என மக்கள் வேதனை. 19 போக்சோ நீதிமன்றங்கள் உள்ள நிலையில் போக்சோ வழக்குகளை விசாரிக்க தென்காசி மற்றும் திருவள்ளூரில் மேலும் 2 கூடுதல் நீதிமன்றங்கள்.
இதைத்தான் திராவிட மாடல் முதலமைச்சர் நம்பர் 1 மாநிலம் என தற்பெருமை பேசுகிறாரா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். நீதிமன்றத்தில் தினந்தோறும் குட்டு வாங்கி வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசா என மக்கள் கடும் கேள்வி. தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் செயல்படவில்லை என்றும் தற்போது ஆணையத்தில் ஒரு உறுப்பினர் கூட இல்லை எனவும் அதிர்ச்சி தகவல். குழந்தை உரிமை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழ்நாடு சமூக நலத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வழக்குகளில் ஆண்களுக்கான ஆண்மை பரிசோதனைக்கு உத்தரவிட வேண்டாம் என்று போக்சோ நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றமற்றவர் என்பதற்கான காரணத்தை முன்வைக்காவிட்டால் அவருக்கு எதிராக ஆண்மை பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம் என்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கும் உத்தரவு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தென்காசி மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் போக்சோ வழக்குகளை விசாரிக்க கூடுதலாக நீதிமன்றம் திறக்க அனுமதி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்லுபோன பாட்டிகள் வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வரும் நிலையில் முதலமைச்சர் வாயை மூடி மௌனமாக இருந்து வரும் நிலையில் இதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என மக்கள் கேள்வி. காமதேனு போன்ற கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தவித்து வரும் நிலையில் முதல்வர் மருந்தகம் தொடங்க நெருக்கடி தரும் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா மருந்தகம், அம்மா மினி கிளினிக் போன்றவற்றை மூடிவிட்டு தற்போது புதிய திட்டங்களை துவக்குவது போல் திறப்பது மட்டுமல்லாமல் கூட்டுறவு சங்கங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது நியாயமா முதல்வரே என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் உள்ள டவர் பூங்கா கடந்த ஆண்டு 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சரி செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பூங்காவை சீரமைக்க 12 கோடி ரூபாய் ஒதுக்கிய அவலம். கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன் என்ற போர்வையில் சரி செய்யப்பட்ட பூங்காவுக்கு மீண்டும் நிதி ஒதுக்கி ஊழலில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களிடம் வாசிக்கும் திறனில் மிகவும் பின்தங்கியுள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ரசிகர் மன்ற தலைவரை பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக நியமித்தால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் இப்படித்தான் வீணாகும் என பெற்றோர் ஆதங்கம். ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பநிலை நேற்று 0 டிகிரியாக குறைந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. காந்தல், தலைக்குண்டா உள்ளிட்ட பகுதிகள் கடும் பனிமூட்டம் ஏற்பட்ட நிலையில் வீடுகளிலேயே முடங்கிய மக்கள். தமிழ்நாட்டில் காலை 7 மணிக்கு பிறகும் நிலவிய கடுமையான பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நிலவிய அடர் பனிமூட்டத்தால் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள், ரயில் சேவைகள் பாதிப்பு. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காலை 8 மணியையும் தாண்டியும் நிலவிய பனிமூட்டம். மேகங்கள் கீழிறங்கியது போல வெண்மையாக ரம்மியமாக காட்சியளித்த பனிமூட்டத்தை ரசித்த மக்கள். இப்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை மாதிரியே இல்லை. பேசிக்கலி பொல்யூஷனும் நாங்கள் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 4:45 சம்திங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஜிக்கலி ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக இருக்கணும் பனி. ஆனால் பனி வந்து சுத்தமாக கிளியர் ஆகலை. எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. இந்த டிராஃபிக்கு பொல்யூஷன் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டு அது கிளியர் ஆகிறதுக்கு எதுவாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தில் பட்டா மாற்றம் செய்ய இ-சேவை மைய உரிமையாளர் மூலம் 37,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் தப்பியோட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலர்கள் லஞ்சத்தில் திளைப்பது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் விமர்சனம்.
மைனாரிட்டி பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன், ஹெராயின் மற்றும் எம்டி போன்ற போதைப் பொருட்கள் சிக்கிய அவலம். பாஜக ஆட்சி செய்யும் குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தொடர்ச்சியாக போதைப் பொருட்கள் சிக்கிய வரும் நிலையில் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கும் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். சமீப காலமாக வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் அரசு பேருந்துகளில் கடத்தி வரப்படும் நிலையில் அரசு பேருந்து கடத்தல் வாகனமா என மக்கள் கேள்வி. சென்னை புழல் மத்திய சிறையில் சோப்புக்குள் மறைத்து வைத்து கைதிகளுக்கு கஞ்சா கொடுக்க முயன்ற அவலம். மிகவும் பாதுகாப்பான சிறையில் சிறை காவலர்களுக்கு தெரியாமல் கைதிகளுக்கு எப்படி கஞ்சா கொடுக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த முடியாத அவலம் தொடர்வதாக விமர்சனம். சென்னை கொத்தவால் சாவடியில் இருசக்கர வாகனத்தில் குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த மணலி புதுநகரில் வேலைக்கு முறையாக வராத தொழிலாளர்களை கண்டித்த கண்டெய்னர் பெட்டக முனைய மேலாளர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் முன்விரோதம் காரணமாக அதிமுக வட்டச் செயலாளர் உள்ளிட்ட மூவரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோடிய மூவர் பிடிபட்டனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் அல்வா சாப்பிட்டுக் கொண்டிருப்பதால் விடியாதிமுக ஆட்சியில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிக்கலூரில் உள்ள கோழி பண்ணையில் பணியாற்றி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மது போதையில் வயல்வெளியில் இருந்த மின்கம்பியில் மிதித்ததால் மின்சாரம் தாக்கியதில் இருவர் உயிரிழப்பு. தகவல் அறிந்து மகனை காண சென்ற தந்தையும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சோகம். கட்சி வீணாகி போகிறது, யாருக்கும் மரியாதை இல்லை என கட்சி நிர்வாகியிடம் திமுக தொண்டர் மனக்குமுறல். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அவைத் தலைவரிடம் திமுக தொண்டர் ஒருவர் செல்போனில் பேசும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. நாங்கள் நாசமாக போகிறதாண்ணா நாங்களாம் கட்சியில் வேலை செஞ்சு என்னன்னா மதியம் பெரிய கோடீஸ்வரன் மகட சூட்டிங்களா என்னன்னா கதியாகிறது நாங்களாம் திமுகல. ஆனா நாங்க சோறு சாப்பிட்றோம்னா இது கலைஞர் போட்டு பிச்சைண்ணா. இவங்க வந்து நாசனம் பண்ணிட்டாங்களேண்ணா. நீங்களா உணிஞ்சிருந்து போய் செங்குட்டினை காலி பண்ணி ஏன்னா இப்படி பண்றீங்க? ஆனா மனசு கட்சி வீணா போகுதுண்ணா. அடுத்த முறை எல்லாரும் ஜெயிக்கணும்ண்ணா. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கணும், தலைவர் ஜெயிக்கணும், எல்லாமே வேதனை போகுதுண்ணா. ஒரு கட்சிக்கார குமுறானா, தயவுசெய்து வேணாண்ணா. உங்க காலை பிடிச்சி கேட்கறேண்ணா, தயவுசெய்து மானம் மறைய போச்சுண்ணா. திராவிட மாடல் இப்படியே சென்று கொண்டிருந்தால் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று இருமாப்புடன் கூறி வரும் நிலையில் 20 சீட்டுகளில் கூட தேராமல் போய்விடும் என மக்கள் விமர்சனம். ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் இனியாவது தூக்கத்திலிருந்து எழுந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சாவூர் வண்டிக்கார தெருவில் உள்ள உணவகத்தில் கொத்து பரோட்டா இல்லை என கூறியதால் மது போதையில் உணவகத்தை சூறையாடிய இளைஞர்கள். பதவிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய உள்ள நிலையில் மது என்ற அரக்கன் இன்னும் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கையை இப்படி சீரழிக்குமோ என மக்கள் கேள்வி. வங்கிகளில் வாரத்துக்கு 5 நாட்கள் பணி நாளாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம். வங்கி ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிவேக விசைப்படகுகளை இயக்க தடை விதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள்
மூன்றாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கண்டுகொள்ளாத விடியா மாடலின் தொழிலாளர் நலத்துறை. தொழில்துறையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தால் மாநில வளர்ச்சி எப்படி முன்னேறும் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்ப திருவிழாவில் தெய்வானையுடன் எழுந்தருளிய முருகன். மின்னொளியில் ஜொலித்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளில் விமரிசையாக நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கை ஸ்ரீ உயவந்த அம்மன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை. 2008 பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் அருகே 1 மாதமாக குடிநீர் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கனவுலகில் வாழும் முதல்வர் ஸ்டாலின் தூக்கத்திலிருந்து விழித்தள மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் தங்கம் விலை வரலாறு காணாத அளவு விலை உயர்வால் 20% குறைந்த விற்பனை. ஒரே மாதத்தில் 1 சவரன் தங்கம் 6240 ரூபாய் அதிகரித்து 63,000க்கு விற்பனை. கடந்த ஆண்டு சென்னை அண்ணாநகர் டவர் பூங்காவை சரி செய்ய 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து திறந்து வைத்த திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் ஆட்சி கரெக்ஷன் கமிஷன் என்ற போர்வையில் மீண்டும் அந்த பூங்காவையே மறுசீரமைப்பதற்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கிய அவலம். பல்கலைக்கழக இணைப்பு வழங்க கோரி தனியார் கல்வியியல் கல்லூரி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு மீண்டும் கொண்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். சமீப காலமாக பல்கலைக்கழகங்களில் முறைகேடுகள் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழக செயல்பாடுகளை கண்காணிக்க தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் முதலீட்டில் வேலைவாய்ப்புடன் உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது அமுல் பால் நிறுவனம். நம்பர் 1 முதல்வர் என தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் திராவிட மாடல் முதல்வர் முக்கியமான முதலீட்டு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவாரா என மக்கள் கேள்வி. 9 மாதங்களில் பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் இதுவரை இல்லாத அளவாக 1.30 லட்சம் கோடி ரூபாயை எட்டியது. பெரிய பண முதலைகளுக்கு கடன் வழங்கி சிறு நிறுவனங்களை மைனாரிட்டி பாஜக புறக்கணிக்கிறதா என தொழில் முனைவோர்கள் கேள்வி. நாடு முழுவதும் காஃபி விலை கிலோவுக்கு 120 ரூபாய் வரை உயர்வு. வணிகர்கள் மற்றும் உணவகங்களுக்கு பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்ப்பு. நடிகர் சோனு சூட்டுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்த லூதியானா நீதிமன்றம். பண மோசடி செய்ததாக வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் பலமுறை சம்மன் அனுப்பியும் சோனு சூட் ஆஜராகாததால் உத்தரவு. மகாராஷ்டிராவில் மணமகனின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதை காரணம் காட்டி கடைசி நேரத்தில் திருமணத்தை நிறுத்திய மணப்பெண். புது விதத்தில் கடைசி நேரத்தில் திருமணம் நிறுத்தும் தொடர்கதையாவது வேதனை அளிப்பதாக மக்கள் கருத்து. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் கடந்த 7 ஆண்டுகளாக 8 மாநிலங்களில் காப்பீட்டுத் துறையில் கோடிக்கணக்கில் மோசடி. கண்காணிப்பு இல்லாததால் பாலிசிதாரர்களை ஏமாற்றி 8 கோடி ரூபாய் வரை மக்களின் பணம் களவாடல். MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நீட் இளநிலை தேர்வுக்கு மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. பாஜக ஆட்சி செய்யும் 8 மாநிலங்களில் கடந்த 7 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் காப்பீட்டு ஊழல் அரங்கேறி இருப்பதாக அதிர்ச்சி தகவல். கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ஊழல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் மோசடியாளர்கள் கைது செய்யப்படாத அவலம்.
மகாராஷ்டிரா மாநில வாக்காளர் பட்டியலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்டோரின் மக்கள் தொகையை விட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் அடூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார மையத்தில் முகத்தில் காயத்துடன் சென்ற சிறுவனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதில் காயத்தின் மீது ஃபெவிக்விக் பசை தடவிய செவிலியர். தையல் போட்டால் முகத்தில் தழும்பு ஏற்படும் என்றும் அதனால்தான் பசையை தடவினேன் என்றும் செவிலியர் விளக்கம் அளித்த நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. சிங்கப்பூரில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனை வீட்டுக் காவலில் வைக்க உத்தரவு. சிறையில் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு முன்னாள் அமைச்சர் வீட்டுக் காவலில் வைக்க சிங்கப்பூர் சிறைத்துறை நடவடிக்கை.